ஜிம்முக்கு போடா, நல்லா ஜிம்ல உடம்பு ரெக்கையை தூக்குடா, அப்படி தூக்குடா அப்படி. ஒரு சண்டியர் ரெண்டு சண்டியர்ல ஆளா சண்டியர் தான், ஆளா ரவுடிஸ் தான். அவெல்லாம் வருவானா, வந்துருவானா அந்த பையன்லாம்? என்ன ஆளுங்க நம்ம வேலா, நம்ம வேலா என்ன ஆளுங்க? அப்ப என்னை தனியா கூட்டிட்டு போய் தோல் மேல கை போட்டு கேட்கிற ஆள்லாம் இருக்கு. சீமா கேட்கறேன்னு கோச்சுக்கதையே, நீங்க என்ன ஆளுங்க? நான் வெறுப்பில்லை, நாங்க சித்தாளுங்க. பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க, பூச்சி விட்டு. இப்ப இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரே அடி. நாங்க அடியாளுங்க. ஒரு விலங்கா பைய கூட்டத்தில் சிக்கிக்கிட்டு ஒண்ணு ஏன் நான் இவங்க கூட பிறந்தது தப்பு இல்லை, இவங்க எல்லாம் எங்க கூட பிறந்தது தப்பு, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. சில பேர் சீமான்லாம் வரணும்பா, வரணும். நீ போட்டாதான் வருவேன், ஏதாவது போட்டு விடியா? அது நார்வேல இருந்து யாரு சீமானா? ஆமாம்மா அப்படின்னு. உனக்கு தான் போடலாம்னு போனேன், உனக்கு போட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிடுவோமோன்னு பையன் பயலுக்கு போட்டு நாட்டை வீணாக்கிவிட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறத பத்தி யோசனை. என்னை பத்த அம்மா, இந்த பராசக்தி மாரியம்மே, இந்த வெயில் காத்தாம தான் எங்களை காப்பாற்றணும். இந்த கருப்புசாமி தான் என்ன பண்றது, வேளா கொடுக்குறாங்க, யார குத்துறதுன்னு தான் தெரியல. நான் அந்த வேலை வாங்கி அவர் கையிலே கொடுத்துட்டோம். திருச்செந்தூர்ல போய் நானே என் மனைவி என் பிள்ளைகளும் போய், இந்த நீயே வச்சுக்க, துரோகிகளை மட்டும் நீ பார்த்துக்க, எதிரியை நான் பார்த்துக்கிறேன் இருக்கேன். அவர் வாங்கி வச்சுக்கிட்டா அப்படி. ஐயோ கொடுமையை. எங்க தங்கச்சியும் தம்பி எல்லாம் பேசுறாங்கல்ல, ஆனைக்குட்டம் அந்த அணையை போய் பார்த்தா உண்மையிலேயே இங்க குரங்குகளா சேர்ந்து அணை கட்டியிருந்தா கூட இப்படி கட்டிருக்காதுங்க. அணையை கட்டி குப்பரை கவுத்து விட்ட மாதிரி இருக்குங்க. சோத்து பானை இப்படி குப்பரை போடுவோம்ல அப்படி. எங்க படிக்காத என் தாத்தன் இந்த வைகையில எத்தனை அணை அவர் எப்படி மதக கட்டியிருக்காரு, படிக்கல. இவன் படிச்சு பெரிய இன்ஜினியரிங் வச்சு அது வச்சு ஏங்க அணையை கட்ட 5 கோடி செலவழிச்சிருக்காங்க, பராமரிக்க 4.5 கோடி செலவழிச்சிருக்காங்க. என்ன விஷயம்? ஒரு அப்பத்தா அவங்க விதவை யாரும் இல்லை, சின்ன வீடு, அவர் 2 பன்குட்டி வாங்கி வளர்க்குறா, அது வீடியோவில் இருக்கு. பன்குட்டி வாங்கி வளர்க்குறா, அவள் காட்டுக்கு போகும்போது அது கூட சுற்றி திரியுது. அங்கே வந்தோன்னா ஒரு தொட்டி வச்சு பழைய சோறு சாப்பிட்ற மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எல்லாம் அதில் ஊற்றி வச்சு அது சாப்பிட்ருது. சாப்பிட்டு 2 பண்ணியும் பெருத்துருது. ஒரு பண்ணி 40,000 80,000த்துக்கு வித்துறா. வசதி உனக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அட மாட்டு சாணியில் தட்டுற எர்ராட்டி 350 ரூபாடா, எர்ராட்டி. நம்ம சாம்பலை வச்சு அடுப்பு கறியை வச்சு உப்பை வச்சு பலவளைக்கிட்டு இருந்தான். இந்த பரதேசி பேல வந்து பேஸ்ட் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி வச்சு நல்லா பலவளைக்கிட்டு இருந்தான். திடீர்னு வந்து என்ன ஈர்களில் ரத்தமா, உங்க பேஸ்டில் நீம் இருக்குதா, உப்பு இருக்கிறதா, கறி இருக்கிறதா, இப்ப கேளுங்க உப்பின் ஞான சாப்புன்னு அரைஞ்சு பரதேசி பேல் அதை வச்சுதான் பல வருஷமா பல்லு விளக்கிட்டு இருந்தான். அது நாகரிகம் இல்லை, இதுல வழக்குன்னு பூரா பல் சட்டை போட்டுட்டு திரியிறான். கொடுமை. நீ அதான் வேப்பங்குச்சி வேப்பலை இருக்கான், வேப்பலை கலந்துருக்கானா, அதுல வந்து இது மஞ்சள் கலந்துருக்கானா, கிராம்பு கலந்துருக்கானா, உப்பு கலந்துருக்கானா. அம்மா எல்லாம் போச்சு. அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோம், நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். நீச்சல் தண்ணி பழைய சோறுல அது சாப்பிட்டு தண்ணி ஊற்றி வச்சா காலையில் எடுத்து குடிச்சிட்டு போனா அது 11 மணி வரைக்கும் பசித்தாங்க. இதை கேவலம் நினைச்சு டீ குடிக்க ஆரம்பிச்சான். வெள்ளைக்காரன் வித்தான். எப்படி வித்தான்? ஒரு வாளியில வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரன் டீ குடிக்கிற டீன்னு இலவசமா கொடுத்தான். அது 1 மாசம் குடிச்சு பழகிடுச்சு, அடிக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் காலனா பழகிட்டு இல்ல, அந்த ஜியோ சிம் மாதிரி தான். 6 மாசத்துக்கு ஃப்ரீ 6 மாசம் ஃப்ரீ ஆமாடா. எல்லா பேரும் ஜியோ சிம்முக்கு போயிட்டான். அதுல பழகிட்ட பிறகு அப்புறம் காசு வேற வழியில் இல்ல, அந்த மாதிரி வித்தான். இவன் என்ன பண்ணா, இந்த தண்ணியை விட்டுட்டு டீக்கு போயிட்டான். இப்ப இவன் என்ன பண்றான் பாருங்க, அமெரிக்கா கனடா மற்ற நாடு வெளிநாடுகள் எல்லாம் ஹெல்த்தி ட்ரிங்க் ஒரு போத்தல்ல அடைச்சு இந்த பழைய நம்ம நீச்சல் தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி வச்சு 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பழைய சோறு வெங்காயம் துவைய நம்ம சாப்பிட்டோம், பச்சை மிளகாய். கனடால நட்சத்திர ஹோட்டல், கனடா
பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல ஹெல்த்தி ஃபுட்னு ஒரு மஞ்சட்டியில பழைய சோத்தை ஊத்தி அதுல ஒரு கிண்ணத்துல வெங்காயம், துவையல், பச்சை மிளகாயும் வச்சிருக்கான். உனக்கு சர்க்கரையை கொடுத்துட்டான், சீனி சீனி. உனக்கு ஒரு மோகம் இருக்கு, எல்லாம் வெள்ளையா இருக்கணும். இப்ப நானே வெள்ளையா இருந்தேன்னா எப்போ ஓட்டு போட்டிருப்பான். என்னை ஒருத்தன் கேட்டான், ஏன்னா எப்ப பார்த்தாலும் கருப்பு சட்டையே போடுறேன், கலட்டினாலும் நான் அப்படி தாண்டா இருப்பேன், விடுறா விடுறா என்ன ஏன்டா சட்டையை போய். அப்போ வந்து வெள்ளையா இருக்கணும், நடிகனா இருந்தாலும் நடிகையா இருந்தாலும். இந்த பன்னி வந்து நல்லது, அவனுக்கு வெள்ளையா இருக்கணும்னு வெள்ளையா ஒரு பண்ணியை கொண்டான்ட்டான். நம்ம கோழி கொஞ்சம் கருப்புங்க இருக்கும், இதை மங்களா தெரியும், அது வெள்ளையா இருக்கணும், வெள்ளை கோழியா வந்துச்சு. ஒரே நிறம் தான். கறிக்கோழி கடையில் போய் இல்லைக்கான் கோழி இருக்குல்ல, கறிக்கோழி ஒரே நிறம் தான். அப்புறம் எது ஒன்றும் வெள்ளையா இருக்கணும் இவனுக்கு. அது பார்த்தா என்ன பண்ணுறேன்னு, கருப்பட்டி கொஞ்சம் அழுக்கா தெரியுது, இந்த கரும்புல இருந்து ஒரு வெள்ளம் வந்து கொஞ்சம் மங்கள் பழுப்பா தெரியுது. அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெள்ளையா சீனி, அதை வெள்ளையாக்கணும்னா அதில் கெமிக்கல் கலக்கணும். வெள்ளையா சீனியை போட்டோன்னே உடம்புல கரும்புல இருக்கிற சக்கரை வர உடம்புல ஏறிடுது, எல்லாம் சக்கரை. இப்ப எல்லாம் கருப்பட்டிக்கு வா கருப்பட்டிக்கு வான்னு பணம் ஏறது காலில் காய்ச்சறது காலில். ஒரு கிலோ கருப்பட்டி 1100 2000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். ஒரு கிலோ 2 வட்டு. இவனுக்கு எங்க இருக்கு பொருளாதாரம்னே தெரியல. பணம் நாரில் செய்யற கட்டில் 40,000 விற்கிறான் அமெரிக்காவில். பணம் நாரில் செய்யறோம்ல கட்டில் 40,000 விற்கிறான். ஐயோ கொடுமை நிகழ்ந்துருச்சு. இப்ப மறுபடியும் என்ன பண்றான், எல்லாம் திரும்புறான். நான் வந்து உங்க மகன் என்ன சொல்றேன், சர்க்கரை பேன், சீனி கிடையாது, ரேஷன்ல கரும்புல காய்ச்சற வெல்லம், பதநீர்ல காய்ச்சற கருப்பட்டி நான் விநியோகம் பண்றேன். இந்த இவங்கள மாதிரி பொங்கலுக்கு அப்படி உருகி இலகி ஓடி போன அந்த வெள்ளத்தை தர்றதில்லை. நான் இலவசமே கிடையாது, உனக்கு இலவசம் இருக்கு. ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், உயிர் காக்கிற மருத்துவம். இந்த பாரு, அதிமுக உடம்பு முடியலன்னா அப்போலாக்கு போவான், திமுக இவனுக்கு முடியலன்னா காவேரிக்கு போவான். அப்ப இந்த ஆஸ்பத்திரி என்ன மைத்துக்கு வச்சிருக்கேன், இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே, அதுல யாரு படுக்கிறது, எங்க ஆத்தாலப்பேன். இந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் எலி தவளை பாம்பெல்லாம் அறுத்து பார்ப்பான். திஸ் இஸ் ஸ்டொமக்கு, திஸ் இஸ் அமுக்கு. இந்த கத்துக்கிட்ட அவன் எலி தவளை அறுத்து பழகிற மாதிரி எங்க ஏழைகளின் உயிரை அறுத்து பழகுவான். நான் வந்தா என்ன பண்ணுவேன், சட்டம் சட்டம் ராஜா. அரசு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ எம்பியோ எம்எல்ஏயோ அரசு அதிகாரியோ ஐஏஎஸ் எவரா இருந்தாலும் சரி, அவன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் படிக்கல, வேற பள்ளிக்கூடத்தை படி, உனக்கு வேலை கிடையாது, அரசாங்க வேலை கிடையாது. இவங்களுக்கு ஒரு இது இருக்கு, போராடுறதுக்கு ஓடியாருன்னா தெருவில் நின்று கத்தணும், அப்ப கூட்டம் போடணும். ஐயோ வீடு அடிக்கிறான் அண்ணா, சீமா அண்ணா வானா, வீடு அடிக்கிறான்னா, ஐயோ தண்ணி வரல வானா. இல்ல ஓட்டு போட போனா நம்மளை ஏதோ ஒரு வேற்றுக்கிற வாசி மாதிரி பாக்குறது, காசு வாங்காதவரை என்னை பார்த்து சிரிக்கிறது, கும்பிடுறது, போட்டோ எடுக்கிறது பயங்கரமா இருக்கும். கடைசி 2 நாள் கதவை சாத்திக்கிறோம், நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டான். அப்படியே நம்மளை பார்த்தாலும் இப்படி யாராவது எதிரி மாதிரி இப்படி திரும்பிக்கிறது. நம்ம கும்பிட்டோம்னா அதுல இருந்து தெரியுது இவங்க நமக்கு போட மாட்டாங்க. அப்புறம் என்னடான்னு கேட்டா அது முடிச்சு விட்டாங்க. என் தம்பிக்கிட்ட பரம்புக்குள்ள ஒரு தம்பிக்கிட்ட சொன்னேன், என்ன சாரதி வந்திருக்காங்க, சாரதி கிட்ட என்ன உங்க ஆளு பேசிட்டாப்ல ஜெயிச்சிருவில்ல, வேலை கவர்மெண்ட் வேலை, உனக்கு என்ன அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறது நீ தெரியல உனக்கு. ஏடா எம்பிஏ எம்எஸ்சி எம்ஏ படிச்சவன் இந்த டாஸ்மார்க்ல சரக்கு ஊத்தி கொடுத்து கொடுத்துருக்கான், விவசாயம் பண்ண மாட்டியா? ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர், ஆடு மாடு வளைக்கிற அண்ணன் தம்பி ஆத்தால போய் அரசாங்க வேலை பார்க்க கூடாதா? இது ஒரு ஆட்டுக்குட்டியை வித்தா 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம், என்னை வித்தா 1 ரூபாயிலும் வாங்க மாட்டான், உன்னை வித்தா வாங்குவான். ஒரு ஆட்டுக்குட்டி 20,000 25,000. கொள்கை கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது, ஒரு ஏளவும் கிடையாது. கடைசியா ஒரு 6 மாசம் போன உடனே ஜிமா தண்ணி வரலையப்பா, பாவிகளா, ஐயோ எங்க அப்பத்தா சொல்லுமா, கால கொடுமைப்பே கால கொடுமை, ஏதோ நடந்து போச்சு. என்னோட போட்டி எந்த பெரிய முதலாளியும் ஜெயிக்க முடியாது கல்வியில. நான் சவால் விடுறேன், உண்மையில நான் காமராஜர் பேரன் இல்லடா, நீ வா, நீ வந்து பாரு, நீ பாரு என்ன பண்றேன்னு பாரு. எந்த பள்ளி கல்வி வரைக்கும் தனியாருக்கு போக முடியாது, எல்லாம் நான் தான் நடத்துவேன், சிறப்பா கொடுப்பேன்.
விளையாட்டு திடல், கழிவறை, பயிர் எல்லாம் கொடுப்பேன். சோறு எல்லாம் நானும் போடுவேன். எப்படி சோறு போட? நானே விவசாயம் பார்ப்பனே, நானே விவசாயம் பார்ப்பேன். பால் முட்டை நானே என் பிள்ளை கொடுப்பேன். ஏன்? நான் கோழி பண்ண வச்சிருப்பேன், நான் மாடு வளர்ப்பேன். லிட்டரா பாலை கூடா, முட்டையை கூடா, ஓடுறா ஆடுறா, ஜிம்முக்கு போடா, நல்லா ஜிம்ல உடம்பு ரெக்கையை தூக்குடா, அப்படி தூக்குடா அப்படி. ஒரு சண்டீர் 2 சண்டீர்ல ஆளா சண்டீர் தான், ஆளா ரவுடிஸ் தான்.